மெய்ஞானபுரம், சுரண்டை, டோனாவூர், அன்பில் நகர், நல்லூர், முதலூர், அடைக்கலாபுரம். என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? ஒரு டவுன் பஸ்க்குள்ளே வந்த ஃபீலாக இருக்கா? ஊர் பேர்களெல்லாம் சொல்கிறேன்னு. இத்தனை ஊர்களுக்கும் ஒரு அழகான கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? இத்தனை ஊரையும் உருவாக்குன ஒரு பர்சன் தான் ரேனியஸ் ஐயர். சிடிஏ ரேனியஸ் ஐயர் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை சொல் திருநெல்வேலி மாவட்டத்தையே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அவர் வாழ்ந்தது 48 வருஷம்தான். ஆனால் 18 வருஷங்கள் திருநெல்வேலியில் ஊழியம் செய்திருக்கிறார். வெளிநாட்டிலேருந்து வந்த மிஷினரிகளில் நிறைய பேர் இவரை திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சவுத் இண்டியன் சர்ச்சஸில் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுகிற ஒரு நாள் வருமானம், கைப்பிடி அரிசி, அப்புறம் 2 நபர்கள் சேர்ந்து சுவிசேஷம் சொல்கிறது, ஸ்தோத்திர பண்டிகைகள், இது மாதிரி சபைகளில் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தினவர். நிறைய சங்கங்களை நிறுவி சுவிசேஷத்தை மக்களிடத்தில் கொண்டு போனவர் தான் சிடிஇ ரேனியஸ் ஐயர். 1790 வருஷம் ஜெர்மனி நாட்டில் பிறந்தவர் தான் ரேனியஸ் ஐயர். இவர் 6 வயசில் இருக்கும்போது இவரோட அப்பா இறந்து போயிடுறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட பெரியப்பாவோட லேண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்க பெரியப்பா தான் இவரை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி அப்படியே வளர்த்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இவருக்கு பெருசாக கிறிஸ்டியானிட்டி மேலே பெரிய ஒரு உடன்பாடுலாம் கிடையாது. ஆனால் போக போக அவங்க பெரியப்பா பெரியம்மா வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது அவங்களோட குடும்பத்தை பார்த்து இவருக்கு நிஜமாலே கிறிஸ்தவத்தை குறித்து நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. ஆண்டவரிடத்துல அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாரு. இயேசுவானவரை தன்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சனும். தன்னை கண்டிப்பாக ஒரு மிஷினரியாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு தரிசனமாக படுது. ஸோ இதை வீட்டில் சொல்லும் பொழுது அவங்க பெரியம்மா எல்லாம் பயங்கரமாக இவருக்கு அகெயின்ஸ்ட் ஆகுறாங்க. அவங்களோட தாயார் பயங்கரமாக இவரை அழுகுறாங்க. நீ என்னை விட்டுட்டு கடல் கடந்து ஒரு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி நீ கிளம்பும்போது நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சென்டிமெண்டலாக அவங்க கிட்ட எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஆனால் இவர் கர்த்தருக்கு அதுதான் சித்தம் அப்படின்னா நிச்சயமாக நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக மிஷினரி ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறாரு. அப்புறம் அவர் தன்னோட தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 1812 வருஷம் தியாலஜிக்கல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு அவர் குரு பட்டம் பெறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்தியாவை நோக்கி பயணம் செய்கிறார். கடல் வழியாக பயணம் செய்து வராரு. ஸோ முதல்ல வரும்பொழுது தரகம்பாடியில் தான் அவரும் இறங்குறாரு. ஸோ தரகம்பாடியில் கிட்டத்தட்ட 5 மாதத்துக்குள்ளே தமிழை சரளமாக பேச எழுத பழகி கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க. சென்னையில் ஜார்ஜ் டவுனில் தான் அவர் தங்கியிருக்கிறார். முதல்ல அவரோட ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா தெருக்களில் சென்று ஆண்டவரோட சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜார்ஜ் டவுனுக்கு பின்னாடி அவர் தங்கி இருந்த இடத்துல ஒரு ஏரியாவில் நிறைய மக்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதை பார்த்து நாம் ஏன் இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் மூலமாக நிறைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவங்களுக்காக சென்னையில் ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் அழகாக ஒரு சாப்பலையும் அவர் உருவாக்குறாரு. அந்த சாப்பலில் எவ்ரி சண்டே சர்வீஸ் நடத்த ஆரம்பிக்கிறார், ஆராதனைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போது சென்னையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஃபேமிலி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க டச்சிலேருந்து வந்த ஃபேமிலி. ஸோ அதில் இருந்த ஒரு பெண்ணை தான் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அவர் தான் அவரோட மனைவி ஆனி அம்மாள். ஸோ ஆனி அம்மாள் இவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவரோட ஊழியத்திற்கு மிகுந்த சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் ஒன்று நேருது. அது என்னன்னா 1.5 வயசில் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை திடீர்னு மரணம் ஆயிடுது. அவருக்கு இது பயங்கரமான ஒரு உடஞ்சி போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் இதை காரணமாக வச்சு அவர் அவரோட ஊழியத்தை ஸ்டாப் பண்ணவே இல்லை. தொடர்ந்து அவர் ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோடு அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இதை பார்த்து சர்ச் மிஷனரி சொசைட்டி இவரை ஏன் நம்ம திருநெல்வேலிக்கு அனுப்பக்கூடாது, அங்கே நிறைய தேவைகள் இருக்குது, ஸோ இவரை திருநெல்வேலிக்கு அனுப்பணும்னு டிசைட் பண்ணி அவரை திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ திருநெல்வேலியில் முதல்ல அவர் வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் தன்னோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அன்றைய நாட்களில் திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா நிறைய சாதி பாகுபாடுகள் இருக்குது. ஒரு முறை இவர் குருவானவராக இருக்கும் பொழுது ஒரு செமினாரி நடந்துட்டு இருக்குது. அந்த டைமில் இவர் யதார்த்தமாக திடீர்னு உள்ளே போக ஆரம்பிக்கிறார். நிறைய மாணவர்கள்
அங்கே இருக்கிறாங்க. அதில் சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா தரைகளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, சில பேர் சேர்ஸில் இருக்காங்க, சில பேர் நின்றுட்டுருக்குறாங்க, சில பேர் வெளியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இப்படி மாணவர்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாரு. அப்போ அதை கேட்கும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க வேறு ஜாதிக்காரங்க, இங்கே நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ரேனியஸ் ஐயர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜாதி வேறுபாடுகளை சபைகளில் நீக்கிறதுக்கு பயங்கரமாக பாடுபட்டிருக்கிறார். ஆசிரியர்களும் குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த முறையை மாற்றி மற்ற ஜாதிக்காரங்களும் ஆசிரியர் பணிகளில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை பணி அமர்த்துறாரு. அது மட்டும் இல்லை, உபதேசியர்களாக சில புது ஜாதிக்காரங்களையும் வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஸோ ஜாதி வேறுபாடுகள் சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது, பள்ளிகளுக்குள்ளே இருக்கக்கூடாது, குறிப்பாக கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுபட்டவர் தான் நம்மளோட ரேனியஸ் ஐயர். ஸோ ரேனியஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா அவரோட முழு தரிசனம் முழு மூச்சா பாடுபட்டது என்னன்னா, திருநெல்வேலி முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மக்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒரு தன்னந்தனி மனுஷனாக குதிரையில் சவாரி செய்து நிறைய இடங்களில் சபைகளை உருவாக்க ஆரம்பித்தார். நிறைய புது சபைகள் உருவாச்சு. ஒரு சபையை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ரேனியஸ் ஐயர் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் 371 சபைகளை ஒரு தனி மனிதராக இருந்து உருவாக்கி அங்கே நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்தார். இதில் குறிப்பாக சொல்லணும்னா 1825 வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 90 கிராமங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வெறும் சபைகளை மட்டும் ரேனியஸ் ஐயர் விரிவடைய செய்யலை, சபைகளை மட்டும் 370 சபைகளை உருவாக்கலை. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ பள்ளிகளான 107 பள்ளிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் அமைத்து கொடுத்திருந்தார். இப்படி கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறி கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட பிறகு மக்களிடத்தில் நிறைய எதிர்ப்புகளை அவர் சந்திக்கிறாரு. ஸோ கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்துகிறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ரேனியஸ் ஐயர் ஏன் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 1828 வருடத்தில் புளியங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை விலைக்கு வாங்கி அதை கிறிஸ்தவர்களுக்காக உருவாக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக அவர் ஜெர்மனியில் இருந்து நிறைய பேர்கிட்ட ஃபண்டு ரைஸ் பண்ணுறாரு. இப்படி ரைஸ் பண்ணும்போது டோனார் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஒரு ஊரை உருவாக்குவதற்காக அவர் வந்து தன்னோட நிதி உதவியை அவர் செய்கிறாரு. ஸோ அதை வாங்கிக்கிட்டு வந்து புளியங்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தை சொந்த கிராமமாக வாங்கி அதுக்கு வந்து டோனா ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த டோனா ஊரில் தான் ஏமி கார்மைக்கல் வந்து ஊழியத்தை செய்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய கிறிஸ்தவ ஊர்களை அவர் வந்து உருவாக்கி கொடுக்குறாரு கிறிஸ்தவர்களுக்காக. சபைகளில் நிறைய சங்கங்களை அமைக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாம்பழ சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இதில் தான் வந்து எவ்ரி இயர் ஒரு ஸ்தோத்திர பண்டிகை நம்ம கொண்டாடணும், அதாவது நம்ம அசனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அசன பண்டிகை மூலமாக வெளி மதத்தை சேர்ந்தவர்கள் சர்ச்சுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அழகான ஒரு சங்கத்தை அமைத்து அதை இன்னும் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை இன்னும் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யாத்ரீக சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை அமைக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா யாத்ரீக சங்கத்தின் மூலமாக கிராமங்களில் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்கான செலவுகளை அவர்கள் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாத்ரீக சங்கத்தை அவர் அமைக்கிறார். இப்படி நிறைய சங்கங்கள் அமைத்து சபைகளில் ஊழியத்தை ரொம்ப அழகாக செய்துட்டே வந்துட்டு இருந்தாலும் ஒரு சைடில் பார்த்தா அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் ரொம்ப கண்டிப்பாக ஜாதிகளுக்கு ரொம்ப மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் சபைகள்லேயே அவருக்கு அகெயின்ஸ்ட் ஆகிறதுனால சிஎம்எஸ் வந்து இவரை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க. ஆனாலும் அவர் கொஞ்சமும் தளர்ந்துடாமல் அவர் இன்னும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். 1838 வருஷம் உடல்நரை குறைவினால் அவர் வந்து மரித்து போகிறார். அவர் மரித்த உடனே அவரை திருநெல்வேலி மண்ணில் இருக்கிற அடைக்கலாபுரத்தில் ஊருக்கு நடுவில் அவரை அடக்கம் பண்ணுகிறாங்க. இவருக்காக ஒரு பெரிய நினைவு கூடங்கள் எல்லாம் கட்டவே இல்லை. ஆனாலும் அவரோட ஊழியங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அவர் மூலமாக நிறைய பேர், அவர் உருவாக்கின சபைகள் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கும் போதகருக்கான அழைப்பு இருந்திருக்கலாம், ஆனால் நான் மட்டும் தனிநபராக இருந்து எப்படி சபைகளை உருவாக்க முடியும் அப்படின்ற கேள்வியோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனிதராக குதிரையில் பயணம் செய்து 371 சபைகளை உருவாக்கியிருக்கிறார் ரேனியஸ் ஐயர்.
ஸோ நிச்சயமாக உங்களுக்கான போதகர் அழைப்பு இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கே ஸ்டெப் இன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி உங்கள் சர்ச்சில் நிறைய ஃபெலோஷிப்ஸோடு நீங்கள் வந்து இணைந்து ஊழியத்தை செய்யலாம். ஒருவேளை சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சர்ச்சில் இருக்க யூத் ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், உமன்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், மென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சங்கங்களில் நீங்கள் இருந்தீங்க. ஆனாலும் அந்த சங்கங்களில் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளுகிறீங்க? தேவன் உங்களை அந்த சங்கத்தில் வைத்ததற்கான ஒரு திட்டம் இருக்குது, ஒரு தரிசனம் இருக்குது, அது கரெக்டாக நிறைவேறுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ சபைகளில் உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஒரு தரிசனத்துக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.